கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த நன்மைக்காக கர்த்தரை நம்ம அனுதினமும் அவருக்கு நன்றி உள்ள ஒரு பிள்ளைகளாக நம்ம எப்பொழுதும் இருக்கணும். இந்த புதிய மாதத்தில் அவர் நம்மளை பாதுகாத்து கருத்தாய் நடத்திருக்கிறார். ஒரு பிள்ளையை தகப்பன் சுமப்பது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அவரிடத்தில் திரும்ப கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. அந்த கொடுத்ததற்காக நன்றி சொன்னாலே நம்ம விரும்பினதை அவர் நிச்சயம் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? இந்த 5வது மாதத்தில் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். இன்னும் அநேக தேவைகள் உங்களுக்கு இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை செய்யணுமே, இந்த கடனை முடிக்கணும், இந்த லோனை முடிக்கணும், இந்த காரியத்தை தொடங்கணும், இதற்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு அநேக எதிர்பார்ப்போடு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜெபமும் இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டமும் இருக்கிறது. ஆனாலும் தகப்பன் பிள்ளையை அறிந்து நடத்துவது போல, என் மகனுக்கு இது தேவை, ஆனாலும் அவன் என்னிடத்தில் கேட்கலை, அவன் கேட்கலனாலும் அவனுடைய தேவையை நான் அறிந்திருக்கிறேன், நிச்சயம் அதை நான் சந்திப்பேன் அந்த தேவையை அப்படின்னு உலக தகப்பனே இருதயத்தில் நினைக்கும்போது, நம்மளை படைத்தவர் தாயின் கருவிலே அவர் கண்டு இன்று வரைக்கும் நம்மளை பாதுகாத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கருத்தாய் நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் அவர் எவ்வளவு நினைப்பார். நம் தேவைகளையும் அவர் சந்திப்பார். எவ்வளவோ இரக்கங்களையும் ஏற்றத்தை நம்ம பார்த்துருப்போம். குடும்பத்தில் அநேக போராட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். ஒரு முடிவு வரணும், இந்த மாதத்தில் நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் போட்டு கருத்தாக என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டு நிச்சயம் விடுதலை கொடுப்பார் என்று ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நிச்சயம் அவர் அறிவார். கலங்காதீங்க, விசுவாசிங்க. இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் அவர் இனிமேலும் நடத்துவார். இம்மட்டும் காத்த தேவன் நம்ம குடும்பத்தை இனிமேலும் அவர் காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தையை உங்களோடு நான் செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்தில் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் வேண்டுதல் என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? நீ என்ன வேண்டிக் கொண்டிருக்கிற? ஆனால் அது அவருக்கு தெரியும். ஆனாலும் பிள்ளை சொல்லணும். தகப்பன் பிள்ளைகிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அவன் வாய் திறந்து கேட்கிறானா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். உன் வேண்டுதல் என்ன? நீ எதை நினச்சி கலங்கி கொண்டிருக்கிற? அந்த பாரம் உன்னை இருதயத்தில் அழுத்தி கொண்டே இருக்கிறதா? அந்த வேதனை உன்னை இன்னும் துரத்தி கொண்டே இருக்கிறதா? உன் வேண்டுதல் என்ன என்று நம்மளிடத்தில் கேட்கிறார். அது உனக்கு நிச்சயம் கொடுக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்கிறார். உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். இதுதான் இந்த மாதம் வார்த்தை நமக்காக கர்த்தர் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உன் வேண்டுதல் என்ன? அது நிச்சயம் உனக்கு கொடுக்கப்படும். ஒரு ராஜா ஒரு ஸ்திரீயை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறார். ஆனாலும் நமக்கு ஒரு ராஜா இருக்கார்ல, அவர் நம்மளிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நான் பல நாட்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் வேண்டுதல் இதுதான். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதுதான். என் குடும்பத்தின் சூழ்நிலை இதுதான். என் கையின் பிரயாசம் இவ்வளோதான் இருக்குது. இதை வைத்து என் வாழ்க்கையை எப்படி கொண்டு போவேன்? ஒரே குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. நான் தேவை சந்திக்கப்படாமல் இருக்குன்னு கலங்கினேன். என் தேவையை சந்திச்சீர். ஆனாலும் சமாதானம் இல்லாமல் நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி பல விதத்தில் உங்களுடைய வேண்டுதல் இருக்கலாம். ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்க்கிறார். உன் வேண்டுதலை நான் அறிந்திருக்கிறேன். அதை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன். நிச்சயம் அதை உனக்கு நிறைவேற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க?
குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு சமாதானம் இல்லை, ஒருத்தர் பேசிக்கிட மாட்டுக்காங்க, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையே ஒரு போராட்டத்தில் அந்த குடும்பத்தை நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். எத்தனை ஒரு வேதனை. இவங்கள நான் நம்பினேன், ஆனாலும் அவங்க எனக்கு துரோகத்தை இழைத்தார்கள், நான் அந்த வேதனையிலிருந்து மீண்டு வர முடியலப்பா அப்படின்னு ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வேண்டுதல் இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். அது பொருள் உதவியாக இருக்கலாம், பண தேவையாக இருக்கலாம், அது எந்த காரியமாக இருந்தாலும் நான் அறிவேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாம் இருந்து கூட ஒருத்தவங்களுக்கு சமாதானம் இருக்க மாட்டேங்குது. எல்லாம் இருக்குது, தேவை இருக்குது, வீடு இருக்கிறது, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, கார் இருக்குது, எல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் இருதயத்தில் சமாதானம் இல்லை. அதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். அதுதான் உலகத்தார் கொடுக்குற சமாதானம் என்னுடைய சமாதானம் அல்ல, அது நித்திய சமாதானம், அது முடிவு பரியந்தும் உங்களோடு இருக்கும் என்று ஆவியானவர் ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? அதுதான், நீங்கள் என்ன காரியத்தோடு புலம்பி நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் அதற்கு நான் ஒரு வழியை திறக்க போகிறார். நிச்சயம் திறப்பார். நான் என் வாழ்க்கையில் அநேக காரியத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த வாழ்க்கையில் இருந்து நான் மீண்டு வரும்போது அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் எனக்கு நிறைய காரியத்தை வழிவாசலை திறந்திருக்கிறார். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். அதனால தான் இவ்வளவு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் போராட்டத்தோடு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பார். யோசித்து பாருங்கள், அன்னாளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லும் போகும்போது உலகத்தாராலையும் நிந்த குடும்பத்தாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. கூட இருக்கிற பெனினாள் அவளை ரொம்ப துக்கப்படுத்துகிறா. வேதனை அடைந்து ஒரு நாள் மனக்கசந்து அவள் அழுகிறா. ஆண்டவரை நோக்கி நம்ம வாசிக்கிறோம் பைபிளில், அவள் மனக்கசந்து அழுதாள் என்று பைபிளில் வசனம் இருக்கிறது. ஆண்டவர் நோக்கி, ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு ஸ்திரீக்கு, ஒரு மகளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வேதனையும் கண்ணீரையும் உலகத்தாரோட நிந்தனை அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அது மாறலை. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் கண்ணீரையும் அன்னாள் சந்தித்தாள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய விண்ணப்ப சத்தம் அவருடைய செவிகள் கேட்கப்பட்டது. அப்படி தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். பரலோகத்தை போய் அசைக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபம் அவ்வளோ உருக்கத்தோடு ஆண்டவருடைய பாதப்படியில் போய் நின்று உபவாசம் இருந்து, அப்பா இது கிடைத்தால்தான் என் வாழ்க்கை மாறும், நிச்சயம் மன இறங்கி என் வேண்டுதலை நிறைவேற்றுங்கன்னு நீங்கள் வேதனைப்பட்டு மனக்கசந்து அழுகும்போது தகப்பன் நிச்சயம் உங்களுக்காக மன இறங்குவார். அப்படி தான் மன இறங்கினார் அன்னாளுக்காக. அவள் வேதனையோடு இருந்தா. வேதனையோடு இருக்கும் போகும்போது ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறான், நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் நீ எதை நோக்கி நீ கேட்டியோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும், நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு. அநேக காரியத்தில் அந்த காரியம் நடக்கலையே என்று நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களை பார்த்து நீ சமாதானத்தோடு போ, நிச்சயம் அந்த வேதனை கஷ்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி நீ நினைச்ச காரியத்தை உனக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி தான் அண்ணானுடைய ஜெபம் அங்கே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எட்டப்பட்டது. அவன் மனவேதனைப்பட்டு மனக்கசந்து அழுகும்போது கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வசனம் குறிப்பிடுகிறது. அவளை நினைத்தருளினா, நம்மளை நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் இடத்துல போய் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யணும். நிச்சயம் இந்த மாதத்தில் அதற்கான வழிகளை ஆண்டவர் திறப்பார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு திருமணம் நடக்கலையே, இன்னும் ஒரு நல்ல காரியம் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் அநேக வேதனையோடு இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் பிள்ளைகளுக்காக வடிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கண்டிப்பாக வரும்.
அது அவருடைய சமூகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் மறந்துடாதீங்க. கட்டாயம் நடக்கும். இந்த புதிய மாதத்தில் அதற்கான வழிகளை நிச்சயம் ஆண்டவர் திறப்பார். கவலைப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு ஜீவனையே கூட 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறத கர்த்தர் அவர். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமா அவனுடைய காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்ல, அவன் வீட்டு காரியத்தை, அவனுடைய ஜீவன் முடிய போகிறது, அவனை நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியின் மூலம் சொல்ல போகும்போது எசேக்கியா ராஜா அப்படியே கட்டிலிருந்து அப்படியே செவுத்தை பார்த்து அப்படியே படுத்து மனக்கசந்து அழுதாராம். ஆண்டவரே, என்னிடத்தில் நீர் சொன்னதெல்லாம் செய்தேனே, எனக்கு மன இறங்க மாட்டீரா அப்படின்னு. கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை, அவன் கண்ணீரை கண்டேன். அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுட்டது. அவனுக்கு இன்னும் நான் 15 ஆண்டுகள் அவனுடைய ஜீவனை கூட்டி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே மாதிரி ஒரு ஜீவனையே ஒரு ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்னென்ன தேவைக்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கீங்களோ அதை நினச்சி வேதனைப்பட்டு இன்னும் நடக்கலையே, இந்த காரியம் இன்னும் தாமதப்பட்டு கொண்டு இருக்கிறதே, முடிவு இல்லையே, முடிவுக்காக நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேனே, இந்த காரியத்துக்கு முடிவு இல்லையா, என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா, என் துக்கத்துக்கு முடிவு இல்லையா, என் போராட்டத்துக்கு முடிவு இல்லையா அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். உங்கள் துக்கத்தை மாற்ற போகிறார். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் நினச்ச காரியம் கைகூடி நடக்க அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். ராஜா சொல்கிறார் நம்மளை பார்த்து, இயேசு ராஜா, உன் வேண்டுதல் என்ன மகளே, அது உனக்கு கொடுக்கப்படும். உன் வேண்டுதல் என்ன மகனே, நீ துன்பப்பட்டு கொண்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற, யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனை இருதயத்தில் இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று ஒரு நடைபெணமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயம் உன் வாழ்க்கை மாற்றப்படும். நிச்சயம் உனக்கு இருக்கிற அந்த போராட்டம், உன் மனசில் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர் நீக்கி போடுவார். கலங்காதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன்ப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் பார்த்து ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். யாருடைய இருதயம் ஆண்டவரே வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறதோ அதற்கு நிச்சயம் பதில் வருமா என்று அவங்க காத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் அந்த பதிலை நீங்கள் கொடுக்கணும். நிச்சயம் அவங்க வேண்டுதல் நிறைவேற்றப்படணும்ப்பா. ஒன்றும் ஆண்டவரே பொய்த்து போயிடக்கூடாது. அவங்க பிரயாசதும் வீணாக போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, நிச்சயம் அவங்களுக்கு ஒரு வழிகளை நீங்கள் உண்டாக்கி ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகளை நீங்கள் திறக்கணும். ஆண்டவரே, துயரப்பட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்க அவங்களுடைய இருதயம் களிப்பாக மாறணப்பா. அவங்க வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்று நீங்கள் சித்தம் வைத்திருக்கீங்களோ அது நிச்சயம் கொடுக்க போகிறீர். நிச்சயம் அது வாய்க்கப்பட போகிறது. ஆண்டவரே, அவங்களுடைய காரியம் எல்லாம் கைகூடி நடக்க போகிறது அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்தட்டும். அவங்க தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க. அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், குடும்பத்தின் காரியம் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்திங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த காரியம் நன்மையாக நடந்து உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக அவங்க சாட்சியாக நிற்கட்டும். இந்த புதிய மாதத்தில் அவங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஆண்டவரே, முடியாது என்று சொன்ன ஆண்டவரே அநேக கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீங்கள் வழியை உண்டாக்கி அதை செய்து முடிக்க போகிறீங்க என்று நான் நம்புகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.